நம்ம எந்த அளவுக்கு சைல்ட் லேபரை குறைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ வருஷமாக நிறைய கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் குழந்தைங்கள டிஜிட்டல் சைல்ட் லேபரை மாற்றிக்கிட்டே இருக்கோம். எப்படி இதை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை பண்ணுற ஏதோ ஒரு சின்ன விஷயத்த ஃபோட்டோவாவோ வீடியோவாவோ எடுத்து இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போட்டா இது ஒரு விதம். இன்னொரு விதம், சின்ன குழந்தைங்க விளையாடக்கூட டிஜிட்டல் கேம்ஸ். இது ரெண்டும் மேஜராக இந்த டிஜிட்டல் சைல்ட் லேபரை எனேபிள் பண்ணுற விதமாக இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ யுனிசெஃப் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அதை காமனாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்போ நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஒரு 10 ரீல் பார்த்தா அதில் ஒரு 8 ரீல் வந்து குழந்தைகள் சார்ந்து வருது. ஸோ அதை இந்த யுனிசெஃப் கொடுக்குற எச்சரிக்கையோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த 8 ரீலுங்கிறது 80% அர்த்தம் இல்லையா? 10ல் 8 ரீல் குழந்தைங்களோடது வருதுன்னா, அப்போ அவ்வளோ பேர் குழந்தையும் அவங்களோட சோஷியல் மீடியா லைஃப்ஸை ரிஸ்கில் போட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வேணால் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல வந்து இந்த குழந்தைங்க பண்ணுறது க்யூட்டாக இருக்கே, நல்லா இருக்கே, இதை போட்டால் இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்களேன்ற ஒரு எண்ணத்துலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் போக போக ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக மாறிடுது. முதல் ஒரு ரீல் போடுறாங்க, அது ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. 2வது 3வதுன்னு 50வது அவங்க போடக்கூடிய ஒரு ரீலை ஒரு 5000 மக்கள் பார்த்து அதில் நல்லா இருக்குது, உங்கள் குழந்தை சூப்பராக பேசுது, சூப்பராக பண்ணுதுன்னு சொல்லும் போது பேரண்ட்ஸுக்கு அது ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷனை கொடுக்குது. அப்போது நேச்சுரலாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு குழந்தையோட மொமெண்ட்ஸை அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாற்றிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்புமே இங்கே நிறைய பிரச்சனைக்குள்ளாகுது. 1. 2வது, அந்த குழந்தைக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் ரீல் எடுக்கும் போது ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறீங்க, ரீல் எடுக்காதப்ப வேற ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னா எந்த பேரண்டிங் கரெக்டு, எதை எடுத்துக்கணுங்கிற கன்ஃபியூஷன் குழந்தைங்களுக்கும் வந்துடுது.